நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு, ஸ்கூல், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரி, காலேஜ்னு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கனாலும் உங்க பில்டிங்க்கு நீங்க செப்டிக் டேங்க் கட்டுவீங்க இல்லையா? அந்த டேங்க் நிறைஞ்சதும் கிளீன் பண்ற ப்ராசஸ் இருக்கு பாருங்க. ரொம்பவே டஃப்பான ப்ராசஸ்ங்க. இனிமேல் உங்க வீட்டுக்கு செப்டிக் டேங்க் கட்ட தேவையில்லைங்க. அந்த டேங்கை நீங்க கிளீன் பண்ணவும் தேவையில்லைங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம்ங்க. இங்க இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு இவங்க கேட்டிருந்தனால இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறது சைஸ் 1200 லிட்டருங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேங்க்குக்காக மெயின்டெனன்ஸ் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. இந்த டேங்க்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்க்குள்ளே மனித கழிவுகளே இருக்காது. இந்த டேங்க்குள்ளே 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. இந்த 5 அறைகள்லேயே மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல வெளியே வர்ற தண்ணியை இவங்க கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுனால நம்ம அந்த மாதிரி தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுவே காங்க்ரீட்டில் இருக்கிற டேங்காக இருந்ததுன்னா அதை எடுத்து எந்த இடத்துலையாவது வைக்க முடியுங்களா? இல்லை பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அதையெல்லாம் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் எடுக்கும் போதே உடஞ்சிருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாக்டீரியா இருந்தால் தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல இருக்கு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.